இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பாஸ்கா கால வார நாட்களில் திங்கட்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 23-31 முடிய. அந்நாள்களில் விடுதலை பெற்ற சீடர்கள் தங்களை சேர்ந்தவர்களிடம் வந்து தலைமை குருக்களும் மூப்பர்களும் தங்களுக்கு கூறிய யாவற்றையும் அறிவித்தார்கள். இவற்றை கேட்ட யாவரும் ஒரே மனத்துடன் தங்கள் குரலை கடவுள் பால் எழுப்பி பின்வருமாறு மன்றாடினர். ஆண்டவரே, விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் படைத்தவர் நீரே. எங்கள் தந்தையும் உம் ஊழியருமாகிய தாவீது வாயிலாக தூய ஆவி மூலம் வேற்றினத்தார் சீறி எழுவதேன்? மக்களினங்கள் வீணாக சூழ்ச்சி செய்வதேன்? பூவுலகின் அரசர்களும் தலைவர்களும் ஆண்டவருக்கும் அவர் தம் மெசியாவுக்கும் எதிராக அணிவகுத்து நின்றனர் என்று உரைத்தீர். அதன்படியே அந்நகரில் உம்மால் அருள் பொழிவு பெற்ற உம் தூய ஊழியராகிய இயேசுவுக்கு எதிராக ஏரோதும் பொந்தியு பிலாத்தும் பிற இனத்தவரோடும் இஸ்ரவேல் மக்களோடும் ஒன்று திரண்டனர். உமது கைவன்மையும் உமது திட்டமும் முன்குறித்த அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தனர். இப்போது கூட ஆண்டவரே, அவர்கள் அச்சுறுத்துவதை பாரும். உம் அடியார் முழு துணிவுடன் உமது வார்த்தைகளை எடுத்துக்கூற அருள் தாரும். உமது தூய ஊழியர் இயேசுவின் பெயரால் உமது கையை நீட்டி நோயுற்றோருக்கு நலமளியும். அடையாளங்களும் அருள் செயல்களும் நடைபெற செய்யும். இவ்வாறு மன்றாடியவுடன் அவர்கள் கூடியிருந்த இடம் அதிர்ந்தது. அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் கடவுளின் வார்த்தைகளை துணிவுடன் எடுத்து கூறினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 2. பல்லவி. ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். வேற்றினத்தார் சீறி எழுவதேன்? மக்களினங்கள் வீணாக சூழ்ச்சி செய்வதேன்? ஆண்டவர்க்கும் அவர்தம் அருட்பொழிவு பெற்றவர்க்கும் எதிராக பூவுலகின் அரசர்கள் அணிவகுத்து நிற்கின்றார்கள். ஆள்வோர் ஒன்று கூடி சதி செய்கின்றார்கள். அவர்கள் பூட்டிய தலைகளை தகர்ப்போம். அவர்கள் வைத்த கன்னிகளை நம்மிடமிருந்து அறுத்தெறிவோம் என்கிறார்கள். பல்லவி. ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். விண்ணுலகில் வீற்றிருப்பவர் எள்ளி நகைக்கின்றனர். என் தலைவர் அவர்களை பார்த்து ஏளனம் செய்கின்றார். அவர் சினமுற்று அவர்களை மிரட்டுகின்றார். கடுஞ்சினத்தால் அவர்களை கலங்கடிக்கின்றார். என் திருமலையாகிய சீயோனில் நானே என் அரசரை திருநிலைப்படுத்தினேன். பல்லவி. ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன். நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீர் விரும்புவதை என்னிடம் கேளும். பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். பூவுலகை அதன் கடை எல்லை வரை உமக்கு உடைமையாக்குவேன். இருப்புக்கோலால் நீர் அவர்களை தாக்குவேன். குயவன் கலத்தைப் போல அவர்களை நொறுக்குவேன். பல்லவி. ஆண்டவரே,
உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1-8 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் நிக்கதேம். அவர் யூத தலைவர்களுள் ஒருவர். அவர் ஓர் இரவில் இயேசுவிடம் வந்து, ரபி, நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம். கடவுள் தம்மோடு இருந்தாலன்றி நீர் செய்யும் இவ்வரும் அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது என்றார். இயேசு அவரை பார்த்து, மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார். நிக்கதேம் அவரை நோக்கி, வயதான பின் ஒருவர் எப்படி பிறக்க முடியும்? அவர் மீண்டும் தாயின் வயிற்றில் புகுந்து பிறக்க முடியுமா என்று கேட்டார். இயேசு அவரை பார்த்து, ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தாலன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது என்று மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன். மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர், தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பை உடையவர். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது, ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பை உடையவர். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆற்றங்கரையை ஒட்டியிருந்த சிற்றூர் அது. அதனால் ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஊரில் நடைபெறும் திருவிழாவையொட்டி படகு போட்டி வெகு விமரிசையாக நடைபெறும். அந்த ஆண்டும் அப்படித்தான் படகு போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. போட்டியில் பலர் கலந்து கொண்டனர். போட்டிக்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தவர் கொடியை அசைத்து போட்டியை தொடங்கி வைத்ததும் போட்டியாளர்கள் தங்கள் படகை வேக வேகமாக செலுத்த தொடங்கினார்கள். எல்லாரும் மற்றவர்கள் எப்படி படகை செலுத்துகிறார்கள் என்று பார்த்து கொண்டே படகை ஓட்டிக்கொண்டிருந்த போது ஒருவர் மட்டும் இலக்கை நோக்கி படகை செலுத்தினார். இதனால் மற்றவர்கள் தடுமாறிய போது இலக்கை நோக்கி படகை செலுத்தியவர் மட்டும் வெகு விரைவில் இலக்கை அடைந்து முதல் பரிசை தட்டி சென்றார். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்வில் வரும் முதல் பரிசை தட்டி சென்ற படகோட்டி இலக்கில் மட்டுமே தனது முழு கவனத்தை வைத்திருந்தார். கிறிஸ்தவர்களாகிய நாம் உலக மாயையின் மீது அல்ல, கிறிஸ்துவின் நமது முழு கவனத்தையும் வைத்து வாழ வேண்டும். அப்படி வாழ்வதுதான் மறுபடியும் பிறப்பது. அப்படி வாழ்வதுதான் தூய ஆவியால் பிறப்பது. இன்றைய இறைவார்த்தை மறுபடியும் பிறப்பது அல்லது தூய ஆவியால் பிறப்பது பற்றி நமக்கு எடுத்து கூறுகிறது. யூத வரலாற்று ஆசிரியர் யோசேப்புஸ் ஏரோது மன்னனின் காலத்தில் 6000 பரிசேயர்கள் இருந்ததாக சொல்வார். இவர்களில் பலர் இயேசுவோடு எப்போதும் வாக்குவாதம் செய்பவர்களாக இருக்கையில், நிக்கதேமோ இயேசுவின் மீது தனி மதிப்பும் மரியாதையும் கொண்டவராக
அவர் மீது நம்பிக்கை கொண்டவராக இருக்கின்றார் என்று தூய யோவான் நற்செய்தியில் 7ஆம் அதிகாரம் 50 52 முடிய நாம் வாசிக்கின்றோம். இவர் இயேசுவை ஒரு போதகர் என நினைத்துக்கொண்டு அவரிடம் வருகிறார். அதுவும் இரவு நேரத்தில். பகலில் இயேசுவோடு பேசினால் தன்னை பற்றி மற்றவர் ஏதாவது நினைக்கக்கூடும் என்பதால் நிக்கதேம் இயேசுவிடம் இரவு நேரத்தில் வருகிறார். ஒருவேளை இரவு நேரம் என்றால் இயேசுவோடு நீண்ட நேரம் பேசலாம் என்பது கூட அவரது எண்ணமாக இருந்திருக்கலாம். அப்படிப்பட்டவரிடம் மறுபடியும் பிறப்பது அல்லது தூய ஆவியால் பிறப்பது பற்றி பேசுகின்றார் இயேசு. நிக்கதேம் கற்றறிந்தவராக இருந்திருக்கலாம். ஆனாலும் அவர் இயேசு சொன்னதை மேம்போக்காக புரிந்து கொள்கிறார். அப்போதுதான் இயேசு அவரிடம் மறுபடியும் பிறப்பது என்றால் என்ன என்று தெளிவுபடுத்துகின்றார். மறுபடியும் பிறப்பது என்பது மானிட மகன் மீது நம்பிக்கை கொள்வது. அப்படி அவர் மானிட மகன் மீது நம்பிக்கை கொள்ளும்போது அவர் கடவுளின் பிள்ளை ஆகின்றார் என்று தூய யோவான் நற்செய்தியில் 1ஆம் அதிகாரம் 12 மற்றும் 13 வசனங்களில் இயேசு கூறுகிறார். இது முதல் வாசகத்தில் மறுபடியும் பிறந்த திருத்துதர்களையும் தொடக்க கால கிறிஸ்தவர்களையும் பற்றி வாசிக்கின்றோம். இவர்கள் தூய ஆவியால் பிறந்தவர்களாய் கடவுளின் வார்த்தையை துணிவோடு அறிவிக்கின்றார்கள். ஆதலால் நாம் இயேசுவின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டவர்களாய் மறுபடியும் பிறந்து அவரை பற்றி துணிவோடு சான்று பகர்வோம். உலக மாயை நம்மை உயிரே செல்ல விடாமல் பற்றி பிடித்து கொண்டு விடும். கவனமாயிருப்போம். இயேசுவின் மீது கொள்ளும் நம்பிக்கை நம்மை புதிதாய் பிறக்க செய்யும். நம்பிக்கையே வாழ்வு என்பதை மறந்துவிடக்கூடாது. நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க முடியாது என்று எபிரேயர் கடிதத்தில் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் எபிரேயர் திருமுகத்தின் ஆசிரியர் கூறுகிறார். அந்த பயணிகள் கப்பல் ஒன்றும் அவ்வளவு பெரியதல்ல. ஒரே நேரத்தில் 100 200 பேர் செல்லக்கூடிய அளவில்தான் அந்த கப்பல் இருந்தது. அந்த கப்பலுக்கு எதிரிகளிடமிருந்து ஆபத்து வந்துவிடக் கூடாது என்பதற்காக அதன் இரு முனைகளிலும் முனைக்கு ஒருவர் வீதம் 2 காவலர்கள் காவலுக்கு இருந்தார்கள். பயணம் நன்றாக சென்று கொண்டிருந்தது. திடீரென்று கடலில் பெரும் புயல் வீசவே கப்பல் அலகழிக்கப்பட்டது. இதனால் பயணிகள் யாவரும் அச்சத்தில் அலறத் தொடங்கினார்கள். இதில் கப்பலின் மேல் தளத்தில் காவலுக்கு இருந்த காவலர்கள் 2 கடலுக்குள் தூக்கி வீசப்பட்டார்கள். அவ்வாறு தூக்கி வீசப்பட்ட 2 காவலர்களில் ஒரு காவலர் நாம் பிழைப்பது கடினம் என நம்பிக்கை இழந்தவராய் தப்பிப்பதற்கு எந்த முயற்சியும் செய்யாமல் அப்படியே இறந்து போனார். இன்னொரு காவலரோ தன் கையில் அகப்பட்ட கப்பலின் ஓரத்தில் இருந்த ஒரு கம்பியை கெட்டியாக பிடித்துக்கொண்டு அப்படியே இருந்தார். சிறிது நேரத்தில் புயல் ஓய்ந்ததும் அவர் கப்பலின் மேல் தளத்திற்கு வந்து முன்பு போல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டார். ஆம், இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்வில் வரும் 2 காவலர்களில் 2வது காவலர் நம்பிக்கையை இழக்காமல் கப்பலில் இருந்த கம்பியிடம் அடைக்கலம் புகுந்து தன் உயிரை காப்பாற்றிக் கொண்டார். இன்று நாம் பாடக்கேட்ட பதிலுரை பாடல் அவரிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர் என்கிறது. அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி ஆண்டவருக்கு எதிராகவும் அவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர்களுக்கு எதிராகவும் செயல்படுவோர் பலர் இருக்கிறார்கள். இவர்களை பார்த்து ஆண்டவர் எள்ளி நகைக்கின்றார். அதே நேரத்தில் ஆண்டவரிடம்
அடைக்கலம் புகுந்தவரோ பேறு பெற்றவராக இருக்கின்றார் என்கிற உண்மையை உணர்த்துவதுதான் திருப்பாடல் 2. அரச மாண்பு பாடல் வகையை சார்ந்த திருப்பாடல் 2 திருப்பாடல் 1 நெருங்கிய தொடர்புடையது. எவ்வாறெனில், திருப்பாடல் 1 நற்பேறு பெற்றவர் யார் என தொடங்குகின்றது எனில், திருப்பாடல் 2 ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர் என்ற வார்த்தைகளோடு முடிகின்றது. ஆண்டவர் தமக்கு எதிராகவும் தமக்கு திருப்பொழிவு செய்யப்பட்டவருக்கு எதிராகவும் செயல்படுபவர்களை பார்த்துக் கொள்வார். நாம் செய்ய வேண்டியது எல்லாம் அவரிடம் நம்பிக்கை கொண்டு அடைக்கலம் புகுவதுதான். நாம் யாரிடம் அடைக்கலம் புகுந்திருக்கின்றோம்? சிந்தித்து பார்ப்போம். அற்ப மனிதர்களால் நமக்கு அடைக்கலம் தர முடியாது. ஆண்டவரால் மட்டுமே நமக்கு அடைக்கலம் தர முடியும். அடைக்கலம் புகுவது என்பது ஆண்டவரிடம் முழுவதும் நம்மை ஒப்படைத்து அவரது வழியில் நடப்பது. ஆண்டவர் தம் அடியார்களை ஆபத்திலிருந்து காக்கின்றார். இன்று நமக்கு கொடுக்கப்படுகிற இறை சிந்தனையாக, ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும் என்று திருப்பாடல் 27 அதிகாரம் 1 திருப்பாடல் ஆசிரியர் கூறுவார். ஆகவே இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்து அவர் வழியில் நடந்து இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.